உங்கள் ஸ்குவாட்லேயும் எப்படி எடுத்திருந்தான்னா மொதல் வேலையை அவனை அடித்து பார்த்திருங்க. 300 டேமேஜ் கொடுத்து ஒரு கில் பண்ணான். அது என் கில் ஓசிக்கல. சரி பரவாயில்ல. ஆனால் இந்த ஒரு வேலை பார்த்தா பாருங்கள், நாங்கள் 3 பேருமே செத்து போயிட்டோம். மேலே ஏறி போய் இவன் கீழே இருந்தான். சரி ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா ஒரு சங்கீத சுரங்கள் போட்டான். சரி ஜோன் வருது உள்ளே போவான்னு தான் நினச்சோம். ஜோனில் அடி வாங்குறான். சோபா. சரி உள்ளே போய் மெடிக்கிட் போட்டான். எங்கே நின்று போடுறான் பாருங்கள், ஓப்பன் நின்று போடுறான். இனிமேலாம் மேலே இருந்தாங்க. நல்ல வேலை பார்த்துருந்தா மண்டையிலேயே போட்டிருப்பானுங்க. மெடிக்கிட் போட்ட அடுத்த நிமிஷம் ஜோனில் அடி வாங்குறான். முன்னாடி இருந்தவரோட ஹெச்பி ரொம்ப குறைஞ்சி போச்சு. யாரா இவன் பேர் தான் டேஷ்னு வந்திருக்கான்னு பார்த்தா பண்ணுற வேலையும் டேஷ் தனமாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மெடிக்கிட்ட போட்டு எந்த பக்கம் பார்க்குறான் பாருங்க, இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜோனு, இந்த பக்கம் இறங்குவானுங்களா, இறங்கவே மாட்டாங்க. அந்த பக்கம் தான் இறங்குவானுங்க. அதுலேயும் அவன் இங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தான். லாங்கில் இருந்தவன் அடித்தான். அவன் சிவனே நின்றுட்டு இருக்கான். இவன் மேலே கையை கூட வைக்கல. இன்னும் பத்து பக்கத்தில் இருந்து அடித்து முடிச்சிட்டான். இந்த மாதிரி ஒருத்தவங்க ஸ்குவாடில் இருந்தாலும் மொதல் வேலையாக அடிச்சு பார்த்தீங்க. அதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் ஸ்குவாடுக்கு நல்லது, உங்கள் ரேங்க்கு நல்லது.